Hi guys, welcome to Alpadi. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஃபிள்டு கோட் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் கிளாஸில். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஜார்ஜெட் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஸோ ஜார்ஜெட் வந்துட்டு ஒரு பிகினருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிகாஸ் அது ஸ்டிஃப்னஸ் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக ஃப்ளோயியாக இருக்கும். ஸோ எங்கள் மேம் சொன்னாங்க ஒரு கோட்னால் கொஞ்சம் ஃப்ளோயியாக தைச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னனால நான் இந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் ஏன் பிளாக் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக்னால் நம்ம எல்லா ட்ரெஸ்க்கும் பேர் பண்ணிக்கலாம், அதனால தான் நான் மெயினாக பிளாக் எடுத்தேன். எங்கள் கிளாஸில் எல்லோரும் நிறைய விதமாக எடுத்திருக்காங்க, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ நான் அதை எடுத்திருக்கேன். இதில் மார்க்கிங்கும் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ பின் போட்டிருக்கேன்னு பாருங்கள், அந்த ஒரு இடத்துல மட்டும். ஸோ பின் வந்து இந்த மாதிரி ஃப்ளோயாக இருக்குது, இவ்வளோ பின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. அவ்வளோ பின் யூஸ் பண்ணி தான் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த துணி நகராது, உங்களுக்கு கட்டிங்கும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் டாப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து யோக் பார்ட், அதாவது பேக் சைடு யோக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூட ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த 3 லேயர் ரஃபிள்ஸை வந்து அட்டாச் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும்ன்ட்டு ஸோ ஒரு ரஃபிளுக்கும் நம்ம வந்துட்டு அதோட மெஷர்மெண்ட்ஸ் எழுதி தனியாக எடுத்து பின் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பேக் யோக்கை வந்து நம்ம இது பண்ணி பார்த்தோன்னு இப்படி தான் வரும். இது வந்து ஃப்ரண்ட் யோக் பார்ட், அதை வந்து நான் சென்டர் ஸ்லிட் கொடுத்து தான் போடுறேன். ஸோ சென்டர் ஸ்லிட் வந்து பாருங்கள், அதை கட் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு 3 லேயர் ரஃபிள்ஸ்னால அதுக்கு ஏற்ற மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் கிளாஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பீக்கோ ஒர்க்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு பீக்கோ ஒர்க்னால் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நான் பீக்கோ பண்ணல, பிகாஸ் இந்த துணியில் வந்து பீக்கோ பண்ணுறது அட்வைசபிள் இல்லை எனக்கு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னும் நான் எண்டில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு பார்டர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன், அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பயாஸ் வச்சு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் பயாஸே எடுத்தால் போதும், இதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வேண்டாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக உட்காந்து அடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய்ட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நைட்டு வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அந்த பெண்டிங் ஒர்க் முடிச்சுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு கிளாஸில் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த கோட் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு தான் கம்ப்ளீட்டாக இருக்கும். நீ சைடு அட்டாச் பண்ணணும், ஹேண்ட் வைக்கணும், பார்டர் வைக்கணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஜஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அந்த கோட்டு. ஸோ இதில் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அனிமல் பிரிண்ட் எடுத்திருக்கேன், இதை தான் வந்து பார்டரில் வச்சு ஃபினிஷ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட ஃபுல் கார்மெண்ட் ஃபினிஷ் அவுட்புட் வந்து நாளைக்கு உங்களுக்கு போடுறேன். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.